மேலப்படகை பகுதி மக்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி நான் இந்த பகுதிக்கு எங்கள் அக்கா கார்த்திகாவோட மக்களை சந்திக்க வந்தேன். அப்போவும் 15 நாளைக்கு ஒரு நட தான் தம்பி இங்கே தண்ணி வருதுன்னு மக்கள் சொன்னாங்க. இப்போவும் அதே நிலைமையில் தான் இருக்குது. எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காதுங்கிறத நாங்கள் ஏற்கனவே அறிவோம். ஏன்னா மக்கள் எதை கேட்குறாங்களோ அதை கொடுக்கக்கூடாது. மக்கள் எதை கேட்கலையோ வேணான்னு நினைக்கிறாங்களோ அதை திட்டமிட்டு திணிக்கணும். இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி. திராவிடம்ங்கிறதே தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயம். இவ்வளோ பேர் நிற்கிறீங்க, யாருக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகம்? திராவிடர்னா யார்? தமிழை தாய்மொழியாக கொண்ட நான் தமிழனா இல்லை திராவிடனா? என்னைய தமிழன்னு சொல்லாமல் திராவிடன் நீ சொல்கிறதுக்கு என்னடா காரணம்னு இங்கே கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவும் இருந்திருக்காது, அதிமுகவும் இருந்திருக்காது. நல்ல ஒரு தமிழ் மகன் இந்த மண்ணை ஆண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக, மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி எல்லாம் காலங்காலமாக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆட்சி செய்கிறோங்கிற பேரில் நாசம் பண்ணி நடுத்தரில் நிறுத்தி விட்டாங்க. அடிப்படையில் தண்ணிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடிப்படை உயிர் ஆதாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோறு தண்ணி இல்லாமல் கூட கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்தாலும் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட தண்ணீருக்காக போராடக்கூடிய காலகட்டத்தில் 2026 நிற்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தண்ணீர் என்பது இயற்கை பொருள். அது ஒரு பண்டம் கிடையாது, கடையில் போய் வாங்கி பயன்படுத்துகிற பொருள் கிடையாது. தண்ணீருங்கிறது இயற்கை பொருள், இயற்கையின் அருங்கொடை. அந்த இயற்கையாக நமக்கு கிடைக்கிற பொருளை காசுக்கு ஒரு நாய் விற்கிதுன்னா அது எப்படிப்பட்ட நாயாக இருக்கும்? வீட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஆனால் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த கடைகள்லையும் தண்ணி இருக்கு. அரசாங்கத்துக்கு கிடைக்காத அந்த தண்ணி எப்படி கடைகளுக்கு கிடைக்கிது? எப்படி கடைகளுக்கு கிடைக்கிது? ஒரு தனியார் தண்ணீர் நிறுவனத்துக்கு கிடைக்கிற தண்ணி ஏன் அரசாங்கத்துக்கு கிடைக்கல? ஒரு போரு போடுறதுக்கு தனியார் நிறுவனத்தால் முடியுதுன்னா ஏன் அரசாங்கத்தால் முடியல? அதே இன்னொரு கேள்வி, டாஸ்மாக் வர தண்ணியில் ஏன் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் வருது? எப்படி வருது? அதை எப்படி திட்டமிடுறீங்க? எப்படி சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு திட்டமிடுறீங்க? அந்த திட்டமிடல் ஏன் இந்த மக்களுக்கு வழங்குற குடிநீரில் இல்லை? 15 நாளைக்கு ஒரு நட தண்ணி வருதுன்னா ஒரு தண்ணியை எடுத்து வீட்டில் சேமிக்கிறோம். அந்த தண்ணி 15 நாளைக்கு இருக்குது, அதை நான் குடிக்கிறேன்னா அது என்ன தண்ணி? உண்மையிலே ஒரு தண்ணீர் குடிக்கிற தண்ணீர்னா 2 நாளில் அது புழுத்துடணும். அப்போ தான் அது சரியான தண்ணீர். 15 நாளைக்கு அதில் புழு இல்லை, ஒன்றும் இல்லைன்னா அது தண்ணியே கிடையாது. மனுஷன் அதை பயன்படுத்துறது தகுதியற்ற தண்ணீர். அப்போ 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி தூக்கி நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம், குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க தண்ணீரையே பயன்படுத்தலைன்னு அர்த்தம். முதல்ல அதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் குடிக்கிறது தண்ணீரா இல்லை விஷமாங்கிறத நீங்களே ஆய்வுக்கு உட்படுத்துங்க. விவசாயி இதை பற்றிலாம் பேசக்கூடாது. டெல்டாக்காரன்னா ஐயா சொல்லிட்டாருன்னா அதோட முடிஞ்சு போச்சு. ஐயா டெல்டாக்காரு திருக்கோலையில் தான் இருக்கு, அவர் குடும்பம் இருந்தது, நம்ம அவர் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள்லாம் பேச ஆரம்பிப்பீங்க. அந்த இடத்துக்கே நீங்கள் போகாதீங்க மக்களே. நம்ம ஆளுங்க இல்லை, வெளிப்படையாக சொல்கிறேன், அவர்கள் தமிழர்கள் இல்லை. திருக்கோலையில் பிறந்த ஒரு சேட்டு தமிழன் ஆவானா? இதுதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. தமிழன் என்பவன் தமிழ் தாய்க்கும் தமிழ் மகனுக்கும் பிறந்திருக்கணும். தமிழை தாய்மொழியாக கொண்டவன் தான் தமிழன். மற்ற எவனும் தமிழன்னு சொல்கிறானா அவன் திருடன். தமிழன்னா தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறந்திருக்கணும். நான் தெலுங்குக்கு தெலுங்கு தாய்க்கும் பிறந்திருந்தா நான் தெலுங்குன்னு சொல்லிட்டு போ, உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை யார் என்ன கட்டி வச்சு அடிக்க போகிறாங்க? தமிழ்நாட்டில் உயிர்மை நயம் கொண்ட மனிதர்கள் வாழ்கிற மண் இந்த மண். இந்த மண்ணில் நீ இனத்தை மறைச்சிக்கிட்டு இங்கே ஆட்சி செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு? உண்மையின் நேர்மையுமா நிற்கிற நீ இனத்தை மறைக்கவே கூடாது. எந்த இனத்தில் பிறந்தாலும் மனுஷன் தான். அவனுக்குள்ள உணர்வுகள் தான். அதை யாரும் மாற்ற போகிறதில்ல. தமிழ்நாடு அரசு பேருந்து தூக்கு, தமிழ்நாடு அரசு பள்ளி வெறும் அரசு பள்ளி தான். தமிழ்நாடு அரசு பள்ளி போடுறதில்ல. தமிழ்நாடு மாணவர் விடுதின்னு போடுறதில்ல, வெறும் மாணவர் விடுதி. அதே மாதிரி ஒவ்வொன்றத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடுன்னு ஒரு விஷயம் இருக்காது. ஆனால் ஒரு இடத்துல தமிழ்நாடு கிளியராக இருக்கும். எந்த இடம் தெரியுமா? டாஸ்மாக், தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகம்.
அதில் மட்டும் தமிழ்நாடுங்கிற பேரை எடுக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் தமிழர் தமிழ்நாடுங்கிற இடத்த அவமானப்படுத்துகிறது, கேவலப்படுத்துகிற இடத்துலையே இந்த திராவிட மாடல் அரசுகள் இருக்குது. திமுக மட்டும் கிடையாது, அதிமுகவும் இப்படி தான், மற்ற தேசிய கட்சிகளும் அப்படி தாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடுங்கிறத தமிழ்நாடுன்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் அதை நீ தூக்கணும்? தூக்க வேண்டிய தேவை என்ன? தூக்க சொல்லி யார் உனக்கு கட்டளை இட்டது? தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தானே இருக்கு, தமிழ்நாட்டில் தானே அந்த பேருந்து ஓடுது, தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான பேருந்து தானே அது. அதை எதுக்கு நீ அழிக்கிற? உங்ககிட்ட காசு இல்லையா? பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணுறோம், பல லட்சம் ரூபாய் ஒதுக்கி வைக்கிறோம், ஓட்டுக்கு காசு கொடுக்குறோம், ஒரு ஓட்டுக்கு 1000 2000 அவ்வளோ காசை வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாடுங்கிற ஸ்டிக்கரை ஒட்டாததுக்கு காரணம் என்னன்னு இந்த மக்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தணும். இந்த மக்கள் அதை நோக்கி கேள்வி கேட்கணும். எல்லா காலத்திலையும் ஆளும் கட்சி எதிர்கட்சி இவங்க 2 பேரும் அவங்கள எதிர்க்கிற மாதிரி நிற்பாங்க, அவங்க இவங்களை எதிர்க்கிற மாதிரி நிற்பாங்க. மொத்தத்தில் 2 பேரும் ஒன்று தான். திமுகவும் அதிமுகவும் இந்த மண்ணுக்கு தேவையற்ற ஆணிகள். அதை மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தண்ணீர் பிரச்சனை அது நீங்கள் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற வரை தீரவே போகிறதில்ல. உறுதியாக நான் சொல்கிறேன், அது தீரவே தீராது. உங்களை தெருவிலேயே நிறுத்துவாங்க, மாற்றவே மாட்டாங்க. மாறணும், நீங்கள் மாறணும், மக்கள் மாறணும். விவசாயம்னா என்ன? அடிப்படையில் விவசாயம்னா என்ன? வரப்பு உயரம், நீர் உயரம், நீர் உயரம் நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோன் உயரும். கோன்கிறது அரசு. இங்கே எங்கே இருக்குது வரப்பு? அடிப்படையில் இந்த வரப்பு கட்டுறது, அண்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க. அண்டை போடுறதுன்னு என்னன்னா வரப்பை கட்டுதல், வரப்பை உயர்த்தணும். நம்பால் என்ன தெரியுமா செய்வான்? வரப்பை வெட்டி உள்ளே இழுத்துருவான். அந்த அரைச்சான் இடத்துல தான் 5 மூட்டை நெல் விளைகிற மாதிரி. அடிப்படை சிந்தனை தவறு, அடிப்படை சிந்தனை தவறு. செய்கின்ற செயல் எதற்கானது, எப்படிப்பட்டது, இதன் தேவை என்னங்கிறது அடிப்படை சிந்தனை கூட இல்லாத ஒரு மக்களாக நாம மாதிரி இருக்கோம். உலகத்திற்கு பொதுமறை தந்த மக்கள் நாம. திருக்குறள் என்ற உலகத்துக்கு பொதுமறை தந்த மக்கள் நாமளே இன்னைக்கு இந்த நிலைமையில் நிற்கிறோம்னா நம்ம ஆண்டவர்கள் சரியில்லைங்கிறத என் மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்களை தூக்கி ஓரம் கட்டுங்க. திமுக அதிமுக வேண்டாம். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா இதே நிலை தொடரும். நமக்கான வருமானம் ஏறி இருக்கா? இந்த பாருங்க, 3 முறை கரண்ட் பில் ஏறி இருக்கு, 2 முறை சொத்து வரி ஏறி இருக்கு, தண்ணி வரி ஏறி இருக்கு, இபி பில்லு ஏறி இருக்கு, எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கான வருமானம் உயர்ந்திருக்கிறதாங்கிறத தயவு செஞ்சு மக்களாகிய நீங்கள் சிந்திங்க. நிறைய இங்கே கடைகள் இருக்கு. நானும் ஒரு வர்த்தகம் செய்கிற ஆள் தான். எங்களுக்கான வருமானம், வியாபாரம் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வியாபாரம் கூட இன்னைக்கு இல்லை. மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லை. குழுக்கடங்காரனை கடன் இல்லாதப்போ குழுக்கடங்காரனை பார்க்கும்போது ஐயா சாமி வாங்கங்கிறாங்க. கடன் வாங்கின பிறகு குழுக்கடைக்காரனை பார்த்தா ஓடுறாங்க மக்கள். குழுக்கடன் கட்டுறதுக்கு வழி இல்லை, வருமானம் இல்லை. நம்ம வியாபாரத்துக்கு போகிற இடத்துல மக்கள்கிட்ட கேட்டோம்னா, தம்பி நான் சும்மா வீட்டில் இருக்கேன், எனக்கு என்னத்தை வாங்குறதுன்னு கேட்குறாங்க மக்கள். பெண்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பெண்களை நாங்கள் தான் மீட்டோம், பெண்களை நாங்கள் தான் விடுதலை செஞ்சோன்ட்டு. அந்த காலத்தில் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வேலைக்கு போனால் சம்பாதிச்சான். இன்னைக்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டில் வேலையே கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் சும்மா இருக்காங்க. ஏழ்மை நிலை, வறுமை, எந்த நிலையிலும் பெண்கள் சும்மா இருக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு அவங்களுக்கு தெரியல. காரணம் அடிப்படை அரசியல் புரிதலற்ற என் மக்களின் மனநிலை இதுதான். இவங்க ஆட்சியாளர்களை நம்ம நொந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை, மக்களே அடிப்படையில் அரசியல் சிந்தனை அற்று நிற்கிறாங்க. அதுதான் இங்கே நமக்கு மிகப்பெரிய வேதனையான விஷயம். மக்கள் குறைஞ்ச அளவுக்காவது அரசியல் சார்ந்த சிந்தனையை உருவாக்கிங்க. பொழுதேனைக்கு டிவி பார்க்குறோம், நைட்டு 11 மணிக்கும் சீரியல் பார்க்குறோம், காலையில் எந்திரிக்க முடியல. இது பெண்களுக்கான பிரச்சனை. 12 மணி ஆனால் கடத்தருவில் சரக்கு அடிக்கிறோம். 12 மணி இல்லை, காலைல 6 மணிக்கே கிடைக்கிது, சரக்கு அடிக்கிறோம், பொழுதனைக்கும் ஓடுறோம், சம்பாதிக்கிறதுல முக்கால்வாசி ஒயின் ஷாப்புக்கு போகுது, காவாசி வீட்டில் கிடக்கு, மறுநாள் வேலை இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. அந்த சிக்கலில் குடும்பத்தின் தலைவர்கள் இருக்கும். இந்த நிலையிலேருந்து நாம் மீளணும். முதல்ல அடிப்படையில் நாம் மீளணும். உளவியலாக என் மக்கள் வெளியில் வரணும். இந்த டாஸ்மாக் வச்சுக்கிட்டு இவங்க படுத்துகிற பாடு 20 ஆண்டுகளுக்கு மேலே இந்த மக்களை குடிகாரர்களாக மாற்றிட்டாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு குடிக்காமல் என்னால் வாழ முடியாது தம்பி, குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது தம்பின்னு ஆம்பளைங்க சொல்கிறாங்க, கடன் வாங்காமல் வாழ முடியாது தம்பின்னு பெண்கள் சொல்கிறாங்க. இதுதான் யதார்த்த நிலை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடிகாரனும் கடனும் இருக்குது.
இந்த நிலையிலேருந்து நீங்கள் மாறணும்னா ஒரு அடிப்படை அரசியல் மாற்றம் வேணும். 2 பேரையும் தூக்கி கடாசுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எங்கள் அண்ணன் சீமானை நம்பி எங்கள் அக்காவுக்கு வாக்கு செலுத்துங்க, விவசாய சின்னத்துக்கு. இதை தாண்டி உங்களுக்கு எந்த தீர்வும் கிடையாது. சினிமா நடிகன்லாம் வருவான், தயவு செஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு அவன் ஒதுக்கி வச்சிருங்க. 5 வருஷம் கழிச்சு அவன் எப்படி இருந்தானா பார்ப்போம், இல்லைனாலும் வேலை இல்லை. சரிங்களா? தயவு செஞ்சு இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கி கொடுங்க. அந்த மாற்றம் எதிரில் இன்னைக்கு இருக்கிற இந்த திமுக அதிமுகவுக்கு ஒரு பாடமாக அமையணும். மக்கள்கிட்ட இந்த ஆசை வார்த்தை காட்டி அவங்களை ஏமாற்ற முடியாதுங்கிற எண்ணம், பயம் அந்த திமுக அதிமுகவுக்கு வரணும். இதெல்லாம் கேட்டுவிட்டு, இல்லை தம்பி நாங்கள் பரம்பரையாக திமுக, நாங்கள் பரம்பரையாக அதிமுகன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக அதிமுக ஓட்டு போட்டுட்டு வெளியில் வந்து 2 கை நிறைய மண்ணள்ளி உங்கள் தலையில் நீங்களே கொட்டிக்கோங்க. 2 ஒன்று தான். திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது ஒன்று தான், நம்ம தலையில் நாமளே மண்ணவாரி கொட்டிக்கிறது ஒன்று தான். இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இங்கே நிற்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது, இல்லைன்னா இயற்கை விட்ட வழி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.